அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 14. ஆகஸ்ட் 14 சொன்னோன்னே நம்ம நினைவுக்கு வர்றது என்னன்னா, இந்திய சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் அல்லது பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி நான் வரும். ஆனால் இப்போ யூஜிசி இந்திய பல்கலைக்கழகங்களோட மானியக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரிகளில் கருத்தரங்குகள் நடத்தணும், கண்காட்சிகள் நடத்தணும், இந்திய பிரிவினையின் போது ஏற்பட்ட கொடுமைகளை இந்த தினமாக நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யூஜிசி சொன்னது இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கணுமா? இந்திய பிரிவினையின் போது இந்துக்களுக்கு மட்டும்தான் அது பாதிக்கப்படைந்ததா அப்படிங்கிறத ஒரு வரலாற்று தொடராக இதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்திய பிரிவினை கதைகள் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் ராஜேந்திரன். இந்த இந்திய யூஜிசியை அறிவிச்சிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நம்ம அனுசரிக்கலாமா? இந்திய பிரிவினையின் போது இந்துக்களுக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனை நடைபெற்றது அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இவங்க உருவாக்குறாங்க. இதை நம்ம எப்படி அணுக வேண்டும்? முதல்ல பிரிவினை கைதைகளை ஒரு நாளில் பேசி முடிச்சிட முடியாது, கண்டிப்பாக நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். 2022 மார்ச் அப்போ தான் திராவிட இயக்கத்தினுடைய நீதி கட்சியினுடைய வரலாற்று குறித்த ஒரு வரலாற்று உரையாடலை நான் தொடங்கினேன். அதற்கு பிறகு ரொம்ப நீண்ட நாள், ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு நம்ம ஒரு வரலாற்று உரையாடலை தொடங்கியிருக்கோம். இது உண்மையாகவே நல்ல பலன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பிரிவினை கதைகள்ங்கிறப்போ நிறைய கதைகள் பேசணும். அதில் ஒரு தொடக்கமாக நம்ம இந்த காணொலி ஒரு ஆரம்ப காணொலியாக ஒரு அறிமுகமாக இதை வச்சுக்கலாம். இது என்னன்னா, பிரிவினை எங்கே தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை ஏன் அனுசரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி, அதுதான் முதல் கேள்வி இல்லையா? ஏன்னா ஒரு பள்ளிகளில் கல்லூரிகள் கருத்தரங்கு நடத்தி இதை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு முக்கியமான தினமாக. ஆமாம், அப்படி ஒரு கேள்வி இருக்குது. பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே 14th ஆகஸ்ட், 14 ஆகஸ்ட் பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லலை, இந்த வருஷம் சொல்லலை, 14 ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்கிறார். 2021 இதுக்கான விதை போடப்பட்டது. ஆமாம், 2021 அறிவிக்கிறாரு. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இதனுடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தான் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. என்ன ஒன்றுனா, ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுடைய விடுதலை நாள். அதே நாளில் நம்ம என்னென்னா விடுதலை நாளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இப்போ என்னென்னா, இது எப்படி எதுக்காக கொண்டாடணும், எதுக்காக இதை அனுசரிக்கணும்? கொண்டாட முடியாது, அனுசரிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதற்காக அனுசரிக்கணும்னா, அங்கே அந்த நேரத்தில் நிறைய பிரிவினை சார்ந்த கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள், அதையெல்லாம் தாண்டி இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த நாடாக உருவாச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆமாம். இப்போ இல்லைன்னா பிரிவினைக்கான ஒரு தீர்மானம் இருக்குது. லாகூரில் ஏற்றப்பட்ட லாகூர் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம். அதை முஸ்லீம் லீக் முன்மொழிஞ்சு அந்த தீர்மானத்தை 1940 முன்மொழிகிறாங்க. 40 முன்மொழியப்பட்ட தீர்மானம் அதற்கு பிறகு ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு, ஒரு 6-7 ஆண்டுகள பயணத்திற்கு பிறகு 47 சரி நாங்கள் தனி நாடு தரோம், இஸ்லாமியர்களுக்கான தனி நாடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒத்துக்குது. இந்தியாவும் பிரிட்டிஷ் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் தனியாக பிரிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு முன்னாடியே நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. மற்றபடி கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஒரே காலகட்டத்தில் தான் நம்மளும் அவங்களும் சேர்ந்து விடுதலை அடையும். மற்றபடி 1937 ஆண்டு வங்காள மாகாணம் ஒரு ஒருங்கிணைந்த வங்காள மாகாணம். எனக்கு தெரிஞ்சு 1947 முன்னாடி ஒரு முறை அவங்க பிரிவினை செஞ்சாங்க. 1905 வங்க பிரிவினை நடைபெற்று வங்காளத்தை 2ஆ பிரிச்சாங்க. அதற்கு பிறகு 1911 இணைந்தாங்க. வங்க பிரிவினையை அவங்க நீக்கினாங்க. இது ஒரு முக்கியமான வரலாறு. இதுக்கான காரணம் என்னங்கிறது பின்னாடி 1905 வங்கம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் அறிஞ்சிருந்தாலும் மீண்டும் இணைக்கப்பட்டது பல பேருக்கு தெரியாது. ஏன் பிரிஞ்சது, அதுக்கு பிறகு ஏன் பிரிவினை நீக்கப்பட்டதுங்கிறது நம்ம பின்னாட்களில் பேசுவோம். முதல்ல இந்த விஷயத்துக்கு வந்துடும். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இல்லை, அது இண்டிபெண்டன்ஸ் ஆக்டும் கிடையாது. ஆக்சுவலாக அது இந்திய அரசு சட்டம் சொல்லிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். 35 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதன்படி மாகாண சட்டப்பேரவைகள் உருவாக்கப்படணும் அப்படின்னு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சட்டப்பேரவை அன்றைக்கு சென்னை மாகாணம் இருந்துச்சு. சென்னை மாகாணத்துக்கு ஒரு சட்டப்பேரவை, பம்பாய் பிரசிடென்ட்ஸ்லேயே ஒரு சட்டப்பேரவை, மும்பை மாகாணத்தில் ஒரு சட்டப்பேரவை உருவாக்குனாங்க. இங்கே ஒரு சட்டப்பேரவை. அதுக்கு முன்னாடி சட்ட மேலவை தான், சட்ட மேலவை இருந்தது. இப்போ சில மாகாணங்கள், இப்போ சில மாநிலங்கள் சட்ட மேலவைகள் இருக்கு. ஆமாம், ஈரவையாக இருக்குது. நம்ம மேலவை இருந்துச்சு 86 நினைக்கிறேன். எம்ஜிஆர் தான் மேலவையை கலைக்கிறதுக்காக அந்த முயற்சி எடுத்து கலைச்சி விட்டார். அதற்கு பிறகு இப்போ வரைக்கும் திமுக அந்த சட்டமேலவை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். 1937 சட்டப்பேரவை உருவாக்கி சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்தி அதன் அடிப்படையில் ஒரு மாகாண பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது, பிரீமியர் தான். 1937 ப்ரொவின்ஸுக்கான பிரீமியர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த விதத்தில் பெங்கால் ப்ரொவின்ஸுக்கான பிரீமியராக தேர்ந்தெடுக்கப்படுறவர் யாருன்னா ஒரு இஸ்லாமியர்.
இஸ்லாமியர். ஆமாம், வங்காளத்தை பொறுத்தவரை என்னன்னா அதில் வந்து இந்துக்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒரு சமமான மக்கள் தொகையில் வந்து இருக்கிறது. 2 பேருமே வங்காளிகள் தான். ஆமாம். ஆனால் 2 பேருமே மதத்தின் அடிப்படையில் பார்த்தா சமபலம் அடிப்படையில் இந்துக்களாகவும் இஸ்லாமியர், ஒரு பாதி இஸ்லாமியர்களாகவும் ஒரு பாதி இந்துக்களாகவும் இருக்கிறாங்க. இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னா கிழக்கு பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாகவும் மேற்கு பகுதியில் இந்துக்கள் அதிகமாகவும். ஆமாம், இன்றைய மேற்கு வங்காளம் சொல்லப்படக்கூடிய வங்கத்தின் மேற்கு பகுதியில் இந்து வங்காளிகள் அதிகமாகவும் அந்த பக்கம் இஸ்லாமிய வங்காளிகள் அதிகமாகவும் இருக்கிறாங்க. இதில் இப்போ என்ன சிக்கல்னா 1937 ஃபசுலுல் ஹக் அப்படிங்கிறவர், அதாவது ஃபசுல் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லிக்கலாம். ஏகே ஃபசுல் ஹக் அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் முதல் பிரீமியர் ஆகுறாரு. ஆமாம், பெங்காலினுடைய முதல் பிரீமியராக ஆகிறாரு 37. 39 உலக போர் தொடங்குது. செப்டம்பர் 1 1939 இரண்டாம் உலக போர் வந்து தொடங்குது. 39 தொடங்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் வந்து எங்களுடைய அனுமதி இல்லாம இந்திய வீரர்களை நீங்க உலக போரில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவங்க என்ன பண்றாங்க, எல்லா மாகாணத்துல அமைச்சரவையில இருந்து அவங்க பதவி விலகுறாங்க. அதற்கு பிறகும் கூட ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுதுன்னா வேற யாரையாவது வச்சு வந்து தற்காலிக அரசு அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. இவர் நம்ம சொல்றோம் இல்லையா ஃபசுல் ஹக்குங்க, அவர் அப்படி ஃபசுல் ஹக்குங்கிறவர் அவர் வந்து முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பிரதிநிதி. அதனால காங்கிரஸ் பதவி விலகுச்சுனா கூட இவங்க வந்து பதவி விலகல. அதற்கு பல காரணங்கள் இருந்துச்சு, அதுக்குள்ள நம்ம போகலாம். அன்றைய காலகட்டங்கிறது முஸ்லீம் லீக் எடுக்கிற இதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது, காங்கிரஸ் எடுக்கிற முஸ்லீம் லீக். ஆமா, அதற்கு அவங்க வேற வேற காரணங்கள் வேற வேற நியாயங்கள் சொல்லிக்குவாங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 1943 வரைக்கும் வந்து பதவியில் இருந்ததா சொல்றாங்க. ஆனால் 42 வந்து இந்தியா வந்து உலகப் போரில் நாங்கள் ஈடுபடுறோம், ஆகஸ்ட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் ஈடுபடுறோம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு அப்புறமா நீ சொன்ன அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ என்னன்னா 43 அவர் பதவி மேபி அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம்ங்கிறதுனால அவருடைய பதவி காலம் முடியுது. அதற்கு பிறகு பார்த்தோன்னா 46, 47 அதாவது இந்தியாவுடைய பிரிவினை காலகட்டத்தில் அவர் மீண்டும் பதவிக்கிறார். ஏன்னா 45 இரண்டாம் உலக போர் முடிஞ்சு இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுனால பிரிட்டிஷ் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுது. பிரிட்டிஷ் ஃப்ரீ ஆனதுனால பிரிட்டிஷுடைய காலனியான இந்தியாவில் மீண்டும் மாகாண தேர்தல்கள் நடத்த முயற்சி பண்ணாங்க. அப்படி முயற்சி பண்ணதுடைய விளைவு 1946 மாகாண அமைச்சரவை தேர்தலும் நடந்தது, அதே மாதிரி மாகாண பேரவை தேர்தலும் நடந்தது. தற்காலிக அரசாக வந்து நேருவும் வந்து நேருவும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். நேரு வந்து பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நேரு பதவியேற்ற பின்பு ஆமா, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா 1940 இவங்க முன்மொழிந்த அந்த தனி நாடுங்கிற ஒரு தீர்மானம், பாகிஸ்தான் தீர்மானம். ஆமா, இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சது யாருன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா பெங்காலினுடைய பிரீமியராக இருந்தவர்னு சொல்லி அந்த ஏகே ஃபசுல் ஹக், அவர் தான் வந்து இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சார். பாகிஸ்தான் வந்து தனி நாடா வேணும்னு சொல்லிட்டு பிரீமியர் ஆனது இவர். ஆமா, பிரீமியராக இருந்த இவர் தான் முஸ்லீம் லீகினுடைய பிரதிநிதியாக இந்த லாகூர் தீர்மானத்தை முன்மொழிகிறார். இப்ப இந்த லாகூர் எங்க இருக்குன்னு கேட்டா பாகிஸ்தான்ல இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. அதே மாதிரி பெங்காலில் இருக்கக்கூடியவங்களும் வந்து அன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தானாகவும் மேற்கு பாகிஸ்தானாகவும் பெரிய முனைப்புல தான் இருந்தாங்க. இப்போ இது என்ன ஒண்ணுன்னா 1946 காலகட்டத்தில் கல்கத்தா கலவரம் நடைபெறுது. கல்கத்தா கலவரம் ஆமா, என்ன 46 குறிப்பிட்டு சொன்னா அந்த நவகாலி கலவரம். நவகாலி கலவரத்தை தான் முதல்ல வந்து இவங்க எல்லாரும் பேசுவாங்க. ஹிந்து என்ன சொல்றது, இந்து பற்றாளர்கள், தேசபக்தர்கள். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜாலியன் வாலாபாக்ல வந்து 1000 பேர் தான் இறந்து போனாங்க, அது வந்து நம்ம பாடப்புத்தகத்துல இருக்கு. இங்க 15 லட்சம் பேர் செத்து போனாங்க, இது நம்ம பாடப்புத்தகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க, அது உண்மை ஏத்துக்கிறாங்க. 15 லட்சம் பெரிய மக்கள் தொகையா இருக்கு, அது வந்து அங்க நடந்துச்சா இல்ல, இது வந்து ஒரு மித்து தான், இது ஒரு கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். இது வரலாறு நடந்துச்சா இல்லையாங்கிறது நம்ம கண்டிப்பா அப்படியே சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா ஜாலியன் வாலாபாக்கையும் இதையும் ஒப்பிடவே முடியாது. ஜாலியன் வாலாபாக்ல நடந்தது ஜெனரல் ஓட்டையர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்துட்டு மக்களை நோக்கி அரச பயங்கரவாத கொலை. ஆமா, அது வந்து ஆளுகின்ற அரசு குடிமக்களின் மீது, ஆளப்படுகின்ற மக்களின் மீது நடத்திய ஒரு அதிகார கொலை. அப்படின்னு அது ஒரு அதிகார அத்துமீறல், ஒரு படுகொலை, அரச பயங்கரவாதம் அப்படிதான் சொல்லணும். ஆனால் இங்க நடந்ததுங்கிறது அரசுக்கும் மக்களுக்கு நடந்தது கிடையாது. இரண்டு மதத்தினருக்கு ஏற்பட்ட 2 மக்கள் குழுவுக்கிடையே நடந்த ஒரு மோதல், அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். மற்றபடி இதுல அரசு வந்து எங்க தலையிட்டுதுங்கிறது கேள்விதான். மற்றபடி இதை வந்து முஸ்லீம் லீக் காங்கிரஸ் ஆதரிச்சுதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். முஸ்லீம் லீக் வந்து தங்களுடைய தனிநாடு கோரிக்கைக்காக அவங்க வந்து இந்த மாதிரி டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 1946 கல்கத்தாவில் ஒரு கலவரம் கல்கத்தாவில் ஒரு கலவரம் நடக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்துக்கள் இஸ்லாமியர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி அல்லது ஒரு உண்மை அன்றைய காலத்தில் வந்து அது பரப்பப்படுகிறது, பரவியது. ஆமாம், அதாவது என்ன, இவ்வளவுதான் இறந்திருப்பாங்க, ஒரு 500 பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னா அது 5000 பேர்னு சொல்றது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு உண்மைக்கு புறமான தகவலை வந்து அவங்க பரப்புவாங்க.
அப்படி பரப்பப்படும் பொழுது அது கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களிடையே அது வந்து போகுது. அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கிற கல்கத்தால வந்து இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்கள் தாக்குறாங்க. அங்க வந்து 5000 பேர் இறந்துட்டாங்க. அதாவது அந்த எண்ணிக்கை வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில மக்கள் இறந்து போறாங்க. இவ்வளவு இறந்துட்டாங்கன்னு சொல்லி பரவிற தகவல் வந்து கிழக்கு வங்காளத்தில் இருக்கிற அந்த கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடையே ஒரு கொந்தளிப்பு மனநிலை ஏற்படுது. அப்போ கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களும் வந்து எதிர்த்தாக்குதலுக்கான ஒரு வேலையில் இறங்குறாங்க. என்ன ஒன்றுனா பெங்காலில் வந்து 80 விழுக்காடு இந்துக்கள், அதாவது நான் சொல்கிறது இந்துக்களுடைய, அதாவது மேற்கு வங்காளத்தில் வந்துட்டு 80 விழுக்காடு இந்துக்கள், 20 விழுக்காடு இஸ்லாமியர்கள், அந்த மாதிரியான ஒரு ப்ரொபோர்ஷன்லாம் இருக்காங்க. இதே ஆப்போசிட் தான் அங்கேயும் கிழக்குலையும் கூட. அங்கே வந்து இந்த இஸ்லாமிய வங்காளிகள் பெரும்பான்மை, இந்து வங்காளிகள் சிறுபான்மை மக்கள் அப்படிங்கிறது தான் சிக்கல். அப்போ இவங்களுக்கு இடையிலான ஒரு மோதல் நடக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா ஒருவர் இன்னொருவரை தாக்கக்கூடிய நிகழ்வு தான், ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு, இப்படி தான் அது நடக்குது. அதாவது பெரும்பான்மை வந்து சிறுபான்மை மக்களை வந்து தாக்குறது நம்ம வரலாற்று நடுகளை வந்து பார்த்துருக்கோம். ஆமாம், அது வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தாக்குவாங்க, இஸ்லாமியர்கள் இந்துக்களை தாக்குவாங்க. எங்கே பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்க சிறுபான்மை மக்களை தாக்குவாங்க. அது இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் தாக்குவாங்க, இஸ்லாமியர்கள் இந்துக்களும் தாக்குவாங்க. மதத்தின் அடிப்படை மட்டும் இல்லாமல் மொழியின் அடிப்படையில் பல இடங்கள்ல வந்து இந்த கலவரம் நடந்திருக்கு. போராட்டம் எனக்கு தெரிஞ்சு மொழியில் நடந்ததான்னு தெரியல, மொழி அடிப்படையில் போராட்டங்கள் நடந்திருக்கு. தாக்குதல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது, தமிழ்நாட்டுக்குள்ள மொழி சார்ந்த அந்த மோதல் அந்த தாக்குதல் நடந்தது கிடையாது. இப்படி வந்து சரத் பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு வடநாடுகளில் வந்துட்டு ஒரு விழா கொண்டாடுவாங்க. லைக் நம்ம ஊரில் எப்படி சரஸ்வதி பூஜா கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரியான நவராத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு விழா. குறிப்பாக சிவராத்திரின்னு நம்ம ஒன்று கொண்டாடுறோம் இல்லையா? சிவராத்திரி என்னன்னா சிவன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மகா சிவராத்திரி பூஜைகள் நடத்தி, மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு ஒரு இரவு முழுக்க கண்மூடித்து சிவன் வருவார்னு காத்திருப்போம். இதே மாதிரி அவங்க வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மகாலட்சுமி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் முழிச்சிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. முழிச்சிருந்தா அவங்களுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நம்பிக்கை. சரத் பூர்ணிமா அந்த விழா பேர். ஆமாம், பொதுவாக சரத் பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. அங்கே கோகாஜி பூர்ணிமான்ற மாதிரி பூஜை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பூஜை வந்து கொல்கத்தா பகுதிகளில் வந்து வங்காள பகுதியில் ஒரு ஃபேமஸான ஒரு பூஜை. அது அக்டோபர் 10 நடக்குது. அக்டோபர் 10 நான் பிறந்த நாளும் கூட அதுதான். ஒரு கொடுமை என்னன்னா, நான் பிறந்த நாள் வந்து சரஸ்வதி பூஜை, அதான் சொன்னேன் இல்லையா? அதே ஒரு நவராத்திரி காலகட்டத்தில் நடக்கும். அக்டோபர் 11 இந்த கலவரம் தொடங்குது. அக்டோபர் 11, அதாவது 1945 அக்டோபர் 11 46 காலகட்டத்தில் இது வந்து தொடங்குது. இப்போ என்னன்னா 1946 அக்டோபர் 10 வந்து அந்த பூஜை நடக்குது. ஆமாம், இது இந்துக்களுடைய ஒரு புனிதமான நாட்களில் ஒன்று. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்களை தாக்குனாங்க அப்படிங்கிறது தான் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை, ஒரு குற்றச்சாட்டு, ஒரு உண்மை, வாட் எவர் இட் இஸ். அது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அது தப்பு தான். அது யாருமே வந்து நியாயப்படுத்த முடியாது. எதை இங்கே நியாயப்படுத்துறதுக்கு பேசல, வரலாற்று நெடுகில் உள்ள தரவுகளை வச்சு நம்ம வந்து அது ஒரு ஆதாரப்பூர்வமாக தான் இந்த தொடர். ஆமாம், ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன், ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு பொய் தகவல், மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனால தான் இந்த கலவரமே உருவாச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் பின்னால் பார்க்கலாம். பட் இப்போ என்னன்னா, இந்த நவகாளி அப்படிங்கிறது வந்து கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஆமாம், அது வந்து ஒரு தீவு கூட்டம் மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்கிறாங்க. வங்காளத்தில் இருக்கக்கூடிய வங்காளத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நதிகளின் நாடு. ஆமாம், ஏன்னா வங்கத்து நீரின் மிகை கொண்டு மத்திய நாடுகளில் பயிர் செய்வோம்னு பாரதியார் வந்து ஒரு பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும், கங்கையாக இருக்கட்டும், எல்லா நதிகளுமே வந்து அதை தாண்டி தான் வந்து கடலில் கலக்கும். நதிகள் கடலில் கலக்கக்கூடிய கழிமுக பகுதின்னு சொல்லலாம் வங்கதேசத்தின். அதற்காக தான் ஆங்கிலேயர்கள் வந்து முதல்ல அங்கே கோட்டை கட்டினாங்க. கொல்கத்தா வந்து ஒரு நகரமாக வந்து உருவாக்குனாங்க, கட்டமைச்சாங்க. வங்காளத்தை வந்து முதல்ல கைப்பிடிச்சு அங்கே வந்து வரிகளை வசூலிக்கவும் தொடங்கினாங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வங்காளத்தில் வந்துட்டு இப்படி ஒரு மோசமான ஒரு மத ரீதியான மோதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு காந்தி நவகாளிக்கு யாத்திரை தொடங்கணும். இல்லை, நவகாளி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக எளிமையாக போய் அணுக முடியாத ஒரு பகுதி. அது வந்து 2 நதிகள் வந்து சூழ்ந்தப்பட்ட ஒரு தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம் எனக்கு. இதில் வந்துட்டு இவ்வளவு விடயங்களும் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, நவகாளி கலவரம் வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது இல்லை. ஆனால் அது அரசியல் காரணங்களில் தொடங்கி கடைசியில் மக்கள் ரத்தத்தில் முடியுது. இல்லை, மாணவர்களுடைய இதுக்கும் வந்து அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிற கொண்டு போகும்போது இதை பற்றியான ஒரு நீண்ட நெடிய விவாதம் வந்து நமக்குள்ள வேணும். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த வந்து இணைத்தும் பொருத்தியும் பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, ஜூன் 25 நினைக்கிறேன், எமர்ஜென்சி, அதாவது நெருக்கடி நிலை இந்திரா காந்தியால் அறிவிக்கப்பட்ட அந்த நாளை கருப்பு நாளாக, அரசியல் சாசன படுகொலை நாளாக நாம் அனுசரிக்கணும்னு மோடி அவர்களும் இந்த பாஜக அரசும் சொல்லுது. இதை ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டால் சரி ரைட்டு, இப்படி வந்து இதை நீங்கள் சொல்லாமே அப்படி கான்ஸ்டியூஷனல் மர்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அது எப்படி கொண்டாடப்படணும்னு கேட்டிங்கன்னா, அது அரசியல் சாசனம் படுகொலை செய்யப்பட்டு மீண்டும் அரசியல் சாசனம் வேற ஒன்று மாற்றப்பட்டுச்சுன்னா அப்படி கொண்டு வரலாம். ஆனால் இருக்கிற சாசனத்தை வந்து அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஒருத்தர் மீறினாங்கன்றது உண்மை, அது யாரும் இங்கே மறுக்கலை.
ஆனால் இப்படி வந்து கான்ஸ்டியூஷனல் மர்டர் டே அப்படின்னு நீங்கள் கொண்டாடுனீங்கன்னா இல்லை, ஒருத்தர் மீறியதுக்காக ஒட்டுமொத்த இந்தியா வந்து இது கருப்பு தினமாக கொண்டாடணும், இது வந்து கான்ஸ்டியூஷனல் மர்டர் டேயை கொண்டாடணும் அப்படிங்கிறது வந்து. ஆமாம். ரெண்டாவது, ஒரு துக்க நிகழ்வை கொண்டாடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் வந்து ரொம்ப குறைவு. யாருடைய துக்க வரலாற்றை கொண்டாடுவாங்கன்னா ஒரு தலைவர்கள் இறந்தனால. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜனவரி 30 காந்தி அவருடைய படுகொலை செய்யப்பட்ட நாள், அதை நம்ம வந்து ஒரு நினைவு நாளாக கொண்டாடுவோம். மற்றபடி பல தலைவர்கள் இருக்காங்க, நேருவாக இருக்கட்டும், அவருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடுவோம். அவர் நினைவு நாள் யாரும் கொண்டாடுறோம், துக்க நாளாக அனுசரிக்கிறோம். துக்க நாளாக அனுசரிப்பாங்க. இந்திரா காந்தி இறந்தபோது இந்திரா காந்தியுடைய நினைவு ஒரு 7 நாள் துக்கம் அனுசரிச்சாங்க. அப்துல் கலாம் இறந்தபோது கூட ஒரு 7 நாள் துக்கம் அனுசரிச்சாங்க. துக்கம் அனுசரிப்பது வேறு. ஆனால் ஒரு கசப்பான நிகழ்வை நினைவூட்டுவது என்பது ரொம்ப மோசமான ஒன்று. இது எப்படி இருக்குன்னா, ஜாலியன் வாலாபாக் வந்து நம்ம நினைவு கூறணும். அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் நினைவு கூறுறது நினைவு அல்ல, ஜாலியன் விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதி. இது விடுதலை போராட்டத்தின் பகுதி கிடையாது. இது மக்களிடையே ஏற்பட்ட ஒரு கசப்பின் வெளிப்பாடு. அதை வந்து நீங்க திரும்ப நினைவுபடுத்தணும் அப்படின்னீங்கன்னா, இங்க வந்து எந்த விதத்துல வந்து இதை வந்து எப்படி இது ஆக்கப்பூர்வம் எப்படி கொண்டு போறீங்க? அது பெரிய கேள்வி வந்து நம்மள்ட்ட இருக்கு. ஆமா. மற்றபடி அந்த பிரிவினை கதைகள் பேசுவதன் மூலமாக இங்க இந்து இஸ்லாமியர் என்கின்ற பிரிவினை, அந்த டிவைடை இவங்க வந்து அப்படியே அந்த பெரும்பிளவை அப்படியே வச்சிருக்கணும். அதை வந்து இவங்க ஒன்று கூடிடக்கூடாது. திரும்ப அந்த பிளவை அப்படியே வைத்திருந்து அதன் மூலமாக நாம் அரசியல் லாபம் அடைவோம் அப்படின்னு நினைக்கிற மத அடிப்படைவாத சக்திகள் தான் இதை பண்ணும். நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்றேன், அன்றைக்கு இந்து மகாசபையும் RSSம் வெளிப்படையாக பேசியது இந்து மதவாத தேசியம், இந்து தேசியம் தான் பேசினாங்க. இந்து தேசியம் தான் பேசினாங்க. அன்றைக்கு முஸ்லீம் லீக் பேசியதும் ஒரு இஸ்லாமிய தேசியம் தான், ஒரு முஸ்லீம் தேசியம் தான். அது ஓப்பனா வந்து நிறையவே விமர்சனம், வரலாற்று நீடிய வந்து ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. ஆமா, அந்த இஸ்லாமிய தேசியத்தை வங்காளிகள்ட்ட அவங்க திணிக்க போய் தான் அவங்க கடைசியில் 1970 அவங்க தனிநாடு கேட்டு தனியா பிரிஞ்சாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் மர்டர் டே, அரசியல் சாசன படுகொலை நாள் ஒன்று எப்படி கொண்டாடணும்னு காங்கிரஸ் மேலே வந்து இவங்க ஒரு சேரை வாரி இணைப்பதற்காக இவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்களோ, அதே மாதிரியான ஒரு வேலை தான் இந்த நவகாலி பிழை வந்து பிழைவாகவே இருக்கணும். இது வந்து மக்கள் வந்து திரும்ப ஒருங்கிணைந்தக்கூடாது, அந்த கசப்பான சம்பவங்கள் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காண்டி தான் இதை வந்து நீங்கள் நினைவு கூறிட்டே. ஆமாம், அதான் அந்த பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நாள். மற்றபடி இன்றைக்கு பாகிஸ்தானுடைய விடுதலை நாள். என்ன இருந்தாலும் அவங்களும் விடுதலைக்காக போராடினாங்க, அவங்களும் விடுதலைக்காக நிறைய உயிர் தியாகங்களை பண்ணாங்க, போராட்டங்களை செஞ்சாங்க. அவர்களுடைய விடுதலை நாளை வந்து நம்ம வாழ்த்தி தான் வரவேற்கணுமே தவிர்த்து அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்றதுக்காக வந்து அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்துறது சரியா இருக்கு. முக்கியமான வந்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இது கல்லூரி மாணவர்கள்கிட்ட இதை கொண்டு போங்க, கருத்தரங்கு நடத்துங்க. இளைய தலைமுறையிடையே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்களிடையே வந்து பிரிவினையை கேட்டது இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர்களாலே பிரிவினை பேசுறவங்க இதுல முக்கியமா சொல்றாங்க, பாடத்திட்டத்தில் இது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதனால இஸ்லாமியர்களே பிரிவினை பேசுறவங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க இவங்களுக்கு இந்த வரலாற்று பேசுபொருள், இந்த சிறிய வந்து கூறுகளை வச்சு கட்டமைப்பாங்களே ஒரு அந்த மாதிரியான நிகழ்வு. ஆமா. மற்றபடி வந்து பாகிஸ்தானும் பார்த்தா நமக்கு அண்டை நாடு, அதுவும் ஒரு நட்பு நாடாக கருதப்பட வேண்டியதுதான். பாகிஸ்தானை இஸ்லாமியர்கள் முகமாக வைத்து இந்தியா வந்து இந்துக்களோட முகமாக வைத்து உலக அரங்களை காமிக்கணும். ஆமா, அதாவது பாகிஸ்தானை வந்து ஒரு கிரிக்கெட்ல தோக்கடிக்கணும், பல இடங்கள்ல வந்து அவங்கள வந்து ஒரு எதிரியாகவே கருதணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இங்கே இருக்கு. குறிப்பாக வட இந்திய மக்கள்கிட்ட இந்த மாதிரி கலவரங்கள் நடந்திருக்கு இல்லையா, இதை வச்சு தான் வட இந்திய மக்கள்கிட்ட இன்னும் அந்த பிம்பத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பிரிவினை கதைகளை வந்து நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம், யார் யார் என்ன பண்ணாங்கிறது விரிவாக பேசுவோம். பேச நிறைய பேருடைய சாயம் வெளுக்கும், நிறைய பேரை கூட்டு வெளிப்படும். இந்த பிரிவினை கதைகள் பற்றி உறுதியாக வந்து நம்ம தொடர்ந்து பேசத்தான் போகிறோம். இப்போ வந்து பல தகவல் வந்து கொடுத்துருந்தீங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ